பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். போதும். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். கவனிங்க, நம்ம வாசித்ததான இந்த வேத பகுதியில் இருக்கிறதான சம்பவம் என்ன அப்படின்னா, இங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் போகிறாங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறதான வேலையில் அங்கே தாயின் வயிற்றில் இருந்தே ஒருத்தன் சப்பானியாக இருக்கிறான். அவன் பிறப்பிலிருந்தே முடவன், நடக்க முடியாதவன். அப்படி நடக்க முடியாத ஆளுக்கு அன்றைக்கு இருந்த ஒரே சோர்ஸ் என்னன்னா பிச்சை எடுத்து பிழைப்பது தான். அதை அவனை சார்ந்தவர்களுமே விரும்பி இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் நம்ம வாசிக்கும் போது 2வது வசனத்தில் வாசித்தோம், அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவனை சுமந்து கொண்டு போய் தேவாலயத்தின் வாசலில் அவனை வைத்து விட்டு வருவது வழக்கம். பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா டியூட்டி டைம் மாதிரி. ஜெப வேலையாகிய நேரங்களில் கொண்டு போய் அவனை வைக்க வேண்டியது, அது டியூட்டி டைம். அப்புறம் பிச்சையெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம், டியூட்டி முடித்ததுக்கப்புறம் திருப்பி என்ன செஞ்சிடுறது, கூப்பிட்டு போயிடுறது. இப்படியே நாடோறும் நடக்கிறது. இப்போ பேதுருவும் யோவானும் வராங்க. இவன் என்ன செய்கிறான்னா அவங்கள பார்த்து பிச்சை கேட்குறான். பேதுரும் யோவானும் வருவதை கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் பிச்சை கேட்டவனை என்ன செஞ்சாங்களாம், உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். கவனிங்க, வேதம் சொல்லுது, பேதுரும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். அப்படி பிச்சை கேட்டவனை திருப்பி இவங்க உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவன் நோக்கி பார்த்தான் என்று சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டு பிச்சை கேட்டான்னு சொல்லி இருக்குதே. என்னன்னா, இந்த கண்டு பிச்சை கேட்டதுக்கும் நோக்கி பார்த்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. இவன் பிச்சை கேட்கறத வழக்கமான ஒன்றா வச்சிருக்கிறான். அதனால இவன் உட்கார்ந்துருப்பான். யாராவது 2 பேர் வர்ற மாதிரி தெரிஞ்சா என்ன செய்வான், உடனேவா அம்மா அப்பா அப்படின்னு கூவுவது வழக்கம். அப்படி பிச்சை கேட்பது வழக்கம். யாராவது வந்துட்டா போதும், யாராவது வர்ற மாதிரி தெரிஞ்சிட்டா போதும், அதை அவன் ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறான். இப்ப இப்படி வழக்கம் போல அவன் பிச்சை கேட்கிறான். அவனைத்தான் இவங்க உற்று பார்த்து எங்களை நீ என்ன செய், நோக்கி பார் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிற்பாடு ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். இந்த நோக்கி பார் என்று சொன்னது என்னன்னா, நீ எப்பையும் செய்யறத செய்யாத, எங்க கிட்ட நீ உன்னுடைய கவனத்தை செலுத்து. அதுதான் இதனுடைய அர்த்தம். நீ எல்லார்கிட்டையும் போன போக்கில் வந்த வாக்கில் ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி அப்படிங்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பது வழக்கமாக வச்சிருக்கிறான். நீ அப்படி எங்கள்கிட்ட இருக்க வேண்டாம், உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு அறைகூவல் வருது. அதுக்கப்புறம் இவன் பண்ண காரியம் என்னன்னா, இப்படி அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் இவனுடைய அட்டென்ஷன் அவங்க மேல வருது. அதுக்கப்புறம் இவன் அவங்கள ஏதாகிலும் இவர்கள் தருவார்கள் என்று நோக்கி பார்த்தான். அப்ப அதுக்கு முன்னாடி கண்டு பிச்சை கேட்டப்ப இவன் எப்படி கேட்டிருக்கிறான் சொல்லுங்க?
கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி. ஆனா இப்ப நோக்கி பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வசனம் சொல்லுது, ஏதாகிலும் கிடைக்கும் என்று நம்பி என்ன செய்யறான், நோக்கி பார்க்கிறான். அப்ப முதல்ல அவர்கள் வருவதை கண்டு பிச்சை கேட்டதற்கும் இங்க அவர்களை அவன் நோக்கி பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல்ல அவர்கள் வருவதை கண்டு பிச்சை கேட்டது என்ன தெரியுமா? கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு பழக்க தோஷம், வழக்கமா செய்யற ஒண்ணு, அப்படித்தான் இவன் செஞ்சிருக்கிறான். ஆனா இங்க இவன் நோக்கி பார்த்ததோ தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இவர்களிடத்தில் எனக்கு ஏதாகிலும் கிடைக்கும் என்று நம்பி இப்ப அவர்களை நோக்கி பார்த்தான். இன்னைக்கு இதைத்தான் நம்ம செய்தியாக தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இப்படி அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று நோக்கி பார்த்ததுக்கு பிற்பாடு அப்பதான் பேதுரு சொல்றாரு, நீ எங்களிடத்துல ஏதாவது பொண்ணு வெள்ளி கிடைக்கணும், நீ ஒருவேளை உன் அட்டென்ஷனை திருப்பி இருக்கலாம், ஆனா பொண்ணு வெள்ளி எங்களிடத்துல இல்லை, அதை காட்டிலும் பெரிதான, அதை காட்டிலும் மேன்மையான ஒன்று உண்டு, அது இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னாங்க. அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே பழக்கப்பட்டவர்களாய் மாறி போனோம். ஜெபம் பழக்கப்பட்ட ஒன்று, வேத வாசிப்பு பழக்கப்பட்ட ஒன்று, கிறிஸ்தவ வாழ்க்கை பழக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவனா வாழ்கிற ஆட்கள் உண்டு, கிறிஸ்தவ பேரை வச்சதுனால கோயிலுக்கு போகிற ஆட்கள் உண்டு. இது எல்லாம் என்னன்னா பழக்க தோஷம் மாதிரி. அப்படி அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவர் அட்டென்ஷன். நாம நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தி நோக்கி பார்த்து தேவனிடத்துல நன்மைகளை எதிர்பார்க்கிறவர்களாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தில் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம பழக்க தோஷமா இருக்கிற ஆட்களா இருக்க போறோமா அல்லது உண்மையாகவே கவனம் செலுத்துகிறவர்களாய் இருக்க போறோமா? கிறிஸ்தவர்களாய் இருக்க போறோமா அல்லது உண்மை கிறிஸ்தவர்களாய் இருக்க போறோமா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சர்டிபிகேட்ல நீங்க கிறிஸ்டியன் பேர் வச்சதுனால உங்களுக்கு என்ன பேரு? கிறிஸ்டியன். அப்படி நீங்க கிறிஸ்தவர்களா இருக்க போறீங்களா அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையாகவே கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து காட்ட போறீங்களா? எதை விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அதுதான். நம்ம எல்லாருமே பழக்கப்பட்டவர்களாய் மாறி போனோம். ஜெபமா எல்லாம் குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் பண்ணி அந்த வாசலை தாண்டறதுக்கு முன்னாடி நின்று கர்த்தாவே ஸ்தோத்திரம், போக்கி வரத்தையும் பாதுகாத்துக்குள்ள ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆமேன், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன ஆச்சு? இப்போ ஜோம் பண்ணீங்களா பிரதர்? ஜோம் பண்ணியா தம்பி? ஜோம் பண்ணிட்டேன் அங்கிள், ஜோம் பண்ணிட்டேன் பாஸ்டர். இது பேர் என்னது சொல்லுங்க? நிறைய பேர் இதுக்கு பேர் ஜெபம்னு வச்சிருக்கிறாங்க. இன்னும் சிலர் பழக்க தோஷம். எங்கேயாவது கிளம்புற நேரத்தில் ஐயோ இன்னைக்கு பைபிள் வாசிக்கணுமே, பைபிள் வாசிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஷார்ட்கட்டு கேலண்டர் தான். நேராக கேலண்டர் முன்னாடி போக வேண்டியது, அன்னைக்கு வசனம் என்னவோ அதில் கையை வைக்க வேண்டியது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் பேசிட்டாரு, சோத்திரம், பைபிள் படித்து முடிச்சிட்டேன், கிளம்ப வேண்டியது, அவ்வளோதான். என்னது? பழக்க தோஷம். தினந்தோறும் போக வேண்டியது, கேலண்டர் முன்னாடி நிற்க வேண்டியது. கேலண்டரே பலருக்கு கர்த்தரா மாறி போனார். கேலண்டர் கர்த்தராய் மாறி போன அநேகர் உண்டு. ஆமா, ஆண்டவரே பேசுறாரு. கேலண்டர்ல போட்ட வசனம் நான் போட்ட வசனம், அது எனக்கு பிடிச்ச வசனம். புரியுதா உங்களுக்கு? ஆனா இவங்க சிலர், இன்னும் சிலர் ரொம்ப அதிபுத்திசாலி பாருங்க. காலண்டர் முன்னாடி நின்று கண்ணை மூடிக்கிறது, இப்படியே தடவி டொப்புன்னு உன தொட்டு, இந்த வசனம் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற வசனம். இதெல்லாம் பெயரளவில் யாரு? கிறிஸ்டியன்ஸ். சும்மா பேருக்கு நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்டியன். அப்படி இல்லைங்க.
நம்ம உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கணும்னா இந்த பழக்க தோஷமான வாழ்க்கையிலேருந்து மாறி வரணும். பழக்க தோஷமாக ஏதோ பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இந்த காரியத்திலேருந்து நம்ம மாறுபட்டு வரணும், அதிலிருந்து விடுபட்டு வரணும். வந்து உண்மை கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தை காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது எங்க இது துவங்குகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படின்னா, இந்த நோக்கி பார்க்கும் அனுபவம் பள்ளியில் ஒழுக்கம் கற்பித்தலின் துவக்கமாய் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இதை எங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இன் ஸ்கூல். இப்ப அங்க இருந்தே இதை சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் இதை அதிகமாய் நம்ம பார்க்கிற இடம் என்னன்னா யுத்த காலத்தில் நிற்கிறதான யுத்த வீரர்களிடத்துல பார்க்கலாம். ஆர்மி பீப்புள், மிலிட்ரி பீப்புள் இதில் மிகுந்த அனுபவம் உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்ஷன்ங்கிற கமெண்ட் வந்துருச்சுன்னா எறும்பு கடிச்சாலும் கொசு கடிச்சாலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அட்டென்ஷன் ஆர்மி கமாண்டர் இடத்துல கமாண்ட் வந்துருச்சுன்னா கீழே கால் ஐயோ கொசு கடிக்குதேன்னு காலெல்லாம் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அப்படி தூக்கிட்டா கன்னை தூக்கிக்கிட்டு கிரவுண்டில் 10 ரவுண்டு 20 ரவுண்டுன்னு என்ன செய்ய விட்டுருவாங்க, சுத்த விட்டுருவாங்க. அப்ப அட்டென்ஷன்னா அட்டென்ஷன் தான். முழு கவனமும் சிதையாதபடிக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பது. அப்ப இந்த கவனம் செலுத்துவது, நோக்கி பார்ப்பது என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த முடவனுடைய வாழ்க்கையில அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. பல வருஷமா தாயின் கருவில் அவன் உருவான அந்த காலத்துல இருந்தே முடவனா இருந்தவன் வாழ்க்கையில இனி இவ்வளவுதான் சொல்லி வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்த மனிதன், நம்பிக்கை அற்ற நிலையில இருந்தவன், இனி இவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு இவனை சுற்றி இருந்தவங்களே இவனை இதுக்குத்தான் ஒதுக்கி வைத்ததான நிலைமையில இருந்தவன். ஆனா என்றைக்கு அவன் கவனம் செலுத்தினானோ, என்றைக்கு அவன் நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வந்தானோ, அன்னைக்கு அவனுக்கு சுகம் கிடைத்தது, வாழ்க்கை மாறியது. இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் நம்ம வழக்கமா செய்கிற காரியத்தை விட்டுட்டு தேவன் மீது முழு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கவனம் வைப்போமானால், நோக்கி பார்ப்போமானால் நம்ம வாழ்க்கையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நோக்கி பார்க்கிற அனுபவம் இவன் வாழ்க்கையில சில காரியங்களை செய்தது. அதுல சிலவற்றை உங்களுக்கு நான் அப்படியே சுட்டி காண்பித்து ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். ஒன்று, அட்டென்ஷன் brought what? இந்த நோக்கி பார்க்கிற அனுபவம் இவனுக்கு எண்ணத்தை கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். Here miracle happened. நீங்க இங்க வாசிக்கும் போது அறிந்து கொள்வது என்னன்னா, அற்புதம் நடைபெற்றது. நோக்கி பார்க்கிறவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்னைக்கு இந்த சபையில வந்திருக்கிறதான இங்க கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உடையவர்களாய் இருப்போமானால் நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நோக்கி பார்க்கிற அனுபவம் என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். நோக்கி பார்க்கிற அனுபவம் நம்ம வழக்கமா செய்கிற பழக்க தோஷத்துல இருக்கிற அனுபவம் கிடையாது. நோக்கி பார்க்கிற அனுபவம் அது மிலிட்டரியில, ஆர்மியில ஒரு போர் வீரன் அட்டென்ஷன் என்று நின்று கவனம் செலுத்துகிற அந்த அனுபவம். அப்ப அந்த அனுபவத்துல கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய கவனத்தை சிதறவிடாதபடிக்கு நீங்க கர்த்தர் மேல உங்களுடைய கண்களை பதிய வைத்தவர்களாய் இருதயத்தில் முழு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உடையவர்களாக இருந்தீங்கன்னா உண்மையா உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆம்,
நிறைய நேரங்களில் அற்புதம் எதிர்பார்க்குறோம், ஆனால் நடக்க மாட்டேங்கி. ஏன்னா நமக்கு நோக்கி பார்க்குற அனுபவம் இல்லை, நமக்கு பழக்க தோஷமான அனுபவம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடுவோம், இல்லைன்னா பாஸ்டர் கேட்பார். காலையில் வெளியே போகணும், 4 பேரை பார்க்கணும், அதனால் ஏதோ சுகமாக போய் சுகமாக வரணும், அதுக்காக ஒரு ஜெபம். கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், ஒரு வசனம் கூட படிக்கலைன்னா வாசிக்கலைன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக ஒரு வசனம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. உண்மையாய் உண்மையாய் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். 2வது, நோக்கி பார்த்ததுனால என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:10 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களா இருப்பீர்களானா யுவர் லைஃப் வில் பி a wonder. உங்க வாழ்க்கை அது ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு இருக்கும் நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா. இங்க யோசிச்சு பாருங்க, இவனை பார்க்குறவங்கெல்லாம் தேவாலயத்துக்குள்ளே இவன் வந்துட்டான். இப்போ பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துட்டு இவன் வாசலில் உட்காந்து பிச்சை கேட்குறவன் தானே, ஆனால் இவன் எழும்பி நடந்து ஆலயத்துக்குள்ளே வந்துட்டானேன்னு சொல்லி இவனை பார்த்து என்ன செய்கிறாங்க? ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்தார்கள். இவன் வாசலில் பிச்சைக்காரனாக உட்கார்ந்துருந்தப்ப இவனை தொடுவதற்கு கூட யோசிச்சிருப்பாங்க, இவன்கிட்ட நின்று பேசுறதுக்கு யோசிச்சிருப்பாங்க, இவனை ஒரு பொருட்டாக கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இவனை பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள். தேவப்பிள்ளையே, கர்த்தரை நோக்கி பார்க்குற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாத ஆளு கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். உங்களை ஒரு பொருட்டாவே எண்ணாம, உங்களை ஒரு பொருட்டாவே சிந்தையில் வைக்காம இருக்கிறவர்கள் முன்பாக கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 3வது அப்போஸ்தலர் 3:8 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தான்? வாசல்ல இருந்தான். இப்ப எங்க? தேவாலயத்திற்கு உள்ள. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற ஆளு இப்போவோ he became an inheritor. அவனும் தேவாலயத்திற்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிற சுதந்திரவாளியாய் மாறினான். நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா வெளியே அல்ல, உள்ள வச்சு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற நபரா இருப்பீர்களானா, அப்படிப்பட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்க சுதந்திரவாளியாய் மாறி விடுவீர்கள். ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பேதுரு சுகமாக்குனாரா? இல்லை யோவான் சுகமாக்குனாரா? இல்லை அங்கே ஏதாவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து, டாக்டர் இவனுக்கு ஏதாவது செக் பண்ணுங்க, ஏதாவது பார்க்கலாம் அப்படி சொன்னாங்களா? இல்லை வேற ஏதாவது ஒன்று நடந்துச்சா அப்படின்னா, இங்கே இயேசுவின் நாமத்தினால தான் இவனுக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. இது எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னா, ஜீசஸ் நேம் வாஸ் க்ளோரிஃபைடு. இவன் நோக்கி பார்த்ததுனால அந்த இடத்துல இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. நீங்க அவரை உண்மையாய் நோக்கி பார்த்தா உங்க லைஃப் மூலமா, உங்க வாழ்க்கை மூலமா இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா.
4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 1, நோக்கி பார்க்குற அனுபவம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நோக்கி பார்க்குற அனுபவம் இருந்தால் நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நோக்கி பார்க்குற அனுபவம் இருந்தால் நம்ம சுதந்திரவாளி என்கிற அனுபவத்துக்குள்ளே வருவோம். நோக்கி பார்க்குற அனுபவம் இருந்தால் நம் வாழ்க்கையின் மூலம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்.